Sheenlac Specialty Coating Tara. Always shining Sheenlac. Appellant Series Luxury Paints and Wood Coating. Co-presented by Fast Track. Download Fast Track Taxi app, use code and get ₹50 off. ஆமா நீங்க ஜோக்கு என்ன வேணும் சார்? நானும் ஜோவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் சார். நான் அவரோட ஃபியான்சி. நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தோம். இப்போ ரீசெண்டா மீட் பண்ணப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது அவர் இன்னும் என்ன மறக்கல, நானும் அவரை இன்னும் மறக்கலன்னு சொல்லிட்டு. பாத்திபா, நிச்சயத்துக்கு ட்ரெஸ் எடுக்கணும். அத்தை கவிதாலாம் கடைக்கு வந்துடுறாங்களாம். நீ ஒன்று பண்ண, பெர்மிஷன் போட்டு வந்துடுறேன். அப்பா அது கஷ்டப்பா. அது டேய், லீவே போடாமல் ஆஃபீஸ் போயிட்டு இருக்க, உனக்கு பெர்மிஷன் தர மாட்டாங்களா? சொல்லிட்டு வாடா. என்னடி ஹாயா உட்காந்துட்டு இருக்க? வாங்கத்த, நான் எங்க ஹாயா உட்காந்துட்டு இருக்கேன். நானே டென்ஷன்ல இருக்கேன். உனக்கு என்னடி டென்ஷனு? ட்ரெஸ் எடுக்க போனோம்ல, லேட் ஆயிடுச்சுல, அதான். உங்க அப்பாவை கூப்பிடு. அப்பா, அப்பா. வாக்கா. வாடா கார்த்தி. ஹாய் மாமா. ஹாய் அனிதா. ஹாய்டா கார்த்தி. என்னடி அவனை டாங்கிற? இல்லத்த, அப்பா கூப்பிட்டாரா, அதான் எனக்கும் ஒட்டிக்கிச்சு. அப்படியே வாயில போட்டேனா? அனிதா, அத்தைக்கு அந்த 777 சர்பத் எடுத்துருவா. ஆ சரிப்பா. டே ராமா, நான் கடைக்கு போயிட்டேன்டா. உன்னை யாருக்காண்டா வர்றதுக்கு முன்னாடி கடைக்கு போக சொன்னது? அட யாரா இவன்? என் வீட்ல இருந்து அப்படியே வரது பக்கமா, இங்க 7 கிலோமீட்டர் சுத்தி இங்க வந்து போறது முக்கியமா? நான் இங்கே வந்துட்டு போக சொல்ல, நான் கிளம்புனதுக்கு அப்புறம் நீ கிளம்பிருக்கலாம்ல, அதான் சொன்னேன். எவ்வளவு நேரம்டா ராமா? நான் தான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன்ல, விசா காம்ப்ளிகேஷன் இருக்கு, அவ வந்தா ரிட்டர்ன் டிக்கெட்டோட வருவா, அவளை வச்சுக்கிட்டு அங்கே இங்கேயும் அலைய முடியாது, டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, கரெக்டா பிளான் பண்ணணும்டா. ஆமாக்கா சொன்னேன். அப்புறம் என்ன ஆச்சு? கவிதா அவளுக்கு அங்கேயே ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா, நமக்கு வாங்கணும்ல, பார்த்திபனுக்கு வாங்க வேண்டாமா? எங்க அவன்? அக்கா, முக்கியமான மீட்டிங்னு ஆஃபீஸில் மாட்டிக்கிட்டான், வந்துடுவான். அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் ஆகுதுடா. எவ்வளவு நேரம்டா? அதான்க்கா, வந்துடுவாங்க்கா. எங்க போனை போடு, நான் பேசுறேன். இப்போதான்க்கா பண்ணேன், அவன் எடுக்கல. சரி, என் நம்பர்ல இருந்து கூப்பிடுறேன். அக்கா வேண்டாக்கா, அப்புறம் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி அதுக்கு நீ குதிப்ப. வெயிட் பண்ணுக்கா, அவனே கூப்பிடுவான். Powered by Sivamsam. நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. ஹெல்த் பார்ட்னர் லயன்டேட் சிரப். அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட லயன்டேட் சிரப் டெய்லி 2 ஸ்பூன். பெவரேஜ் பார்ட்னர் டெய்லி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி. அசோசியேட் ஸ்பான்சர் 777. சுட்டெரிக்கும் வெயிலையும் சூப்பர் கூலாக்கும் 777 நன்னாரி மற்றும் ரோஸ் சர்பத். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா. அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம் மற்றும் ரோஜா இதழ்களின் சுகந்தம் சாரல் குல்கந்த் வித் ஹனி. அத்தை எடுத்துக்கக்கா. அனிதா எனக்கு தரேன், இரு. இந்தா. எங்கடா அவன் பொண்டாட்டி? இங்கே தானே இருந்தா. நான் வரேன்னு தெரிஞ்சவனே ஓடிட்டாளா பக்கத்து வீட்டுக்கு? இல்லத்த, லேட் ஆயிடுச்சுன்னு டென்ஷன் ஆயிட்டு எனக்கு கோயிலுக்கு போகணும், பார்த்திபன் வந்ததுக்கு அப்புறம் நான் வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவ கோயிலுக்கு போயிட்டா, பார்த்திபன் ஆபீஸ்க்கு போயிட்டான், நான் என்ன மொட்டை போட போவா? லூசு பயலே, எதுக்குடா சிரிக்கிற? இல்லம்மா, நீங்க சொன்னது காமெடியா இருந்துச்சுமா, அதான் சிரிச்சேன். ஊத்திடுவேன் அப்படியே. சரி, என்னத்த பண்றதுன்னு நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. வெயிட் பண்ணலாம்க்கா, வந்துடுவான். நேராச்சுடா ராமா. கவிதா கால் பண்ணுவா, ட்ரெஸ் எடுத்தாச்சான்னு கேப்பா, என்ன சொல்றது? The destination you are trying to call is not reachable. அக்கா, நாட் ரீச்சபிள்னு வருது. மீட்டிங் இருந்தால் அப்படிதான் வந்துடுவாங்க்கா.
அனிதா நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. அப்பா போலப்பா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ட்ரை பண்ணி பாரு. ம் இருங்க நான் பேசிட்டு வரேன். சரி போ. சொல்லுமா அனிதா, எப்படி இருக்க? இருக்கேன். நீங்க? நான் நல்லா இருக்குமா. என்ன விஷயம்? பார்த்திபன் எங்க? ஏம்மா நீயும் ஆரம்பிச்சிரியா? உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் என்னை விட்ட வர ஆளே இல்லையா? சொல்லுங்க, பார்த்திபன் எங்க? ஆஃபீஸ் வந்தவொடனே எங்கே இருக்கான்னு கேட்டால் நான் என்னம்மா சொல்கிறது? ஆஃபீஸ்ல இருக்கானா? ஏன் ஃபோன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான்? ஏம்மா அவன் ஆஃபீஸில் சும்மா இருப்பான், ஏதாவது வேலையாக இருப்பாம்மா, அதான் ஃபோன் எடுத்துருக்க மாட்டான். சரி, அப்ப நான் அப்பாவை பேச சொல்றேன். அவன்கிட்ட சொல்லுங்க நீங்க சொன்னதை. அனிதா ஒரு நிமிஷம். இப்போ என்னம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயோ அண்ணா, இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்க ஆஃபீஸ்ல பெர்மிஷன் போட்டு வர சொல்லியிருந்தேன். இப்போ ஃபோன் பண்ணா அவன் அட்டனே பண்ண மாட்டேங்கிறான். அங்க அத்தை ஃபேமிலி எல்லாருமே கடையில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் இவன் வந்துருவான் சேர்ந்து போலான்னு வெயிட் பண்ணோம். டைம் ஆக இவன் ஃபோனே எடுக்கல. சரி நம்மளே போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா அத்தை அதுக்குள்ள வீட்டுக்கே வந்துட்டாங்க. என்கேஜ்மெண்ட்டா? சொல்லவே இல்லை. என்கேஜ்மெண்ட் இனிமேதான், அதுக்கு ட்ரெஸ் எடுக்க போறதுக்கு தான். ஆமாம், என்கேஜ்மெண்ட்டுக்கு அவன் ஒத்துக்கிட்டானா? ஓகே சொல்லிட்டானே. ஓகே சொல்லிட்டானா? அப்படி இருக்காதே. அப்படி சொல்ல முடியாது. இவன் எங்க ஓகே நாட் ஓகேன்னு சொல்றது? அப்பாவே சொல்லிட்டாரே, அதுக்கப்புறம் என்ன? ஆமாம், யார் பொண்ணு? கவிதா, எங்க அத்தை பொண்ணு. ஆமா அனிதா, நீ அன்னைக்கு வந்தப்போ கூட சொல்லவே இல்லை. எங்க நான் சொல்றது? சொல்ற மாதிரி நிலைமையிலையா நான் இருந்தேன்? அதுவும் சரிதான். சரி இப்ப சொல்லுங்க, என்ன பிரச்சனை அவனுக்கு? ஏன் அவன் வரல ட்ரெஸ் எடுக்க? எங்க இருக்கான்? எப்பதான் வருவான்? நான் இங்க என்னன்னு சொல்றது? வீட்ல இங்க எல்லாருமே அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வர லேட் ஆகும்னு சொன்னா நாங்க மட்டுமாவது போய் எடுத்துட்டு வருவோம். நீங்களாம் போய் என்கேஜ்மெண்ட்டே ட்ரெஸ் எடுத்தாலும் அவன் என்கேஜ்மெண்ட்டே வரமாட்டான் தான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அது ஏன்னா அவனுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. இஷ்டம் இல்லை, இருக்கவே இருக்காது. அதனால் நீ என்ன பண்ணு, ஏதாவது பண்ணி இந்த ட்ரெஸ் எடுக்கிற மேட்டரை கேன்சல் பண்ணு. இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? ஐயோ, என்னாலலாம் கேன்சல் பண்ண முடியாது. பண்றதா இருந்தா அவன் தான் கேன்சல் பண்ணணும். சரி விடு, எனக்கு தெரிஞ்சு அதுவே கேன்சல் ஆகிடும். எப்படி சொல்றீங்க? அது என்னன்னா, பார்த்திபன் இந்த ஆஃபீஸில் தாரான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சா? ஐயோ இல்லைம்மா, அது இதை விட பயங்கரமான ஒரு தப்பு பண்ணிருச்சு. என்ன தப்பு பண்ணுச்சு? பார்த்திபனை லவ் பண்ணிருச்சுமா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, பார்த்திபனும் தாராவும் லவ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஆஃபீஸில் இதான் ஹாட் டாப்பிக்கே. உங்கள் அண்ணன் வேலையை விட மாட்டேன்னு சொன்னது, கல்யாணம் வேணான்னு சொன்னது, இப்போ என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் எடுக்க வர மாட்டேன்னு சொன்னது, இது எல்லாத்துக்கும் காரணம் தாரா தாமா. யார் அந்த தாரா? அடிக்கடி டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பானே, அவங்க தானா? ஆமாம்மா, அதுவும் இல்லாமல் அவங்க தான் எங்களோட ப்ராஜெக்ட் ஹெட்டு. ஓ, பல்ல பல்ல காமிச்சு சுத்தும் போதே நான் நினைச்சேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியா? நானா? சான்ஸே இல்ல. அப்போ யார் என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுவா? எப்படியும் உங்கள் அப்பா பற்றி தெரிஞ்ச யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பாவம் இல்லை என் ஃப்ரெண்டு. சரி, எனக்கு நீங்க தாராவை பத்தி சொல்லுங்க, அப்புறம் பாப்போம். ஏம்மா, நான் தாராவே உங்ககிட்ட பேச சொல்கிறேன். நீ அவங்ககிட்ட பேசு. நான் எதுக்கு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? உனக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா அவனே பார்த்துக்கிட்டான். ஓகே, அப்போ அவன் வரமாட்டான். வரவே மாட்டாம்மா, இங்கே தான் எங்கேயோ சோகத்தில் சுற்றிட்டு இருக்கான். நான் ஆள் சேர்த்துட்டு போய் அவனை கலாய்க்கணும். நீ எப்படியாவது பேசி உங்கள் வீட்டில் சமாளிச்சிடு. எங்க அத்தை வேற இங்க இருக்காங்க, என்னத்த சமாளிக்கிறது? எனக்கு ஒரே எக்ஸைட்டா இருக்கு. பார்த்திபன் ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு என்னால நம்பவே முடியல. சரி சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாய் பாய். சரிம்மா. என்ன அனிதா, நான் வந்தோடனே ஃபோனை கட் பண்ணிட்டேன். யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்? மச்சான் ஃப்ரெண்டு கிட்டக்கையா? என் ஃப்ரெண்டு கிட்ட. அதானே பார்த்தேன். மச்சான் ஃப்ரெண்டு கிட்ட எவ்வளோ நேரம் பேச போற?
சரி அது ஏன் முன்னாடியே பேச வேண்டியதானே? நான் பேசி முடிச்சிட்டேன் கார்த்தி. ஓ காலேஜ் ஃப்ரெண்டா? இல்ல, ஆஃபீஸ் ஃப்ரெண்டு. காமெடியா? எனக்கே வா. எந்த ஃப்ரெண்டா இருந்தா உனக்கு என்ன? இல்ல பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டான்னு தான் கேட்டேன். இப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? தெரிஞ்சுக்க வேணாமா? எனக்கு என்ன உரிமை இல்லையா? ஆ? என்ன உரிமை இருக்கு உனக்கு? யார் கொடுத்தா உனக்கு இந்த உரிமைய? நீ என் மறப்பொண்ணுல? கார்த்திக், நான் ஒன்னு சொல்லட்டா? இப்படி எல்லாம் எந்த பொண்ணுகிட்டயும் போய் பேசக்கூடாதுடா. சரி 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 கோச்சிக்கிட்டியா? சும்மா தான் சொன்னேன். சரி விடு. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாமே. சரி அப்ப நீ கிளம்பு, நான் வரேன். ஃபோன் பண்ணியா மச்சான் ஃப்ரெண்டுக்கு? மாமா சொல்லியிருந்தாரு. பேசிட்டேன். என்ன சொன்னாரு? மச்சான் எப்போ வராரா? மச்சான் வரமாட்டாராம். அவருக்கு முக்கியமான மீட்டிங் இருக்காம். அதனால இன்னைக்கு அவர் வரமாட்டாரு. ஐயோ அப்ப எங்க அம்மா பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்களே. அதை விட எங்க அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாரு. சரி நம்ம 2 பேரும் ஒண்ணா போய் கூல் பண்ணுவோம். ஒன்னும் கூல் பண்ணலாம் ட்ரை பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டா அவங்களே நார்மல் ஆயிடுவாங்க. எப்படி வீடு இன்னும் கொஞ்சம் ரணகலம் ஆயிரும். நீ வேணா வாயேன், நம்ம வெளியே போய் டீ காஃபி பஜ்ஜி வடைன்னு ஏதாவது சாப்பிட்டு வரலாம். அதுக்குள்ள எல்லாமே இங்கே நார்மல் ஆயிரும். இல்ல நீ வேணா போய் குடிச்சிட்டு சாப்பிட்டு மெதுவா வா. நான் இங்கே ரூம்லயே இருக்கேன். ஓகே ஓகே சரி நம்ம ஏதாவது கேம் விளையாடுமா? எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, கேம் விளையாடலான்னு கேக்குற? ஏன் எருமாடு மாதிரி இருந்தால் கேம் விளையாட மாட்டாங்களா? என்ன கேம் விளையாடணும்? பப்ஜி மாதிரி ஏதாவது ஒரு கேம் விளையாடுவோம். நீ உன் ஃபோனில் விளையாடு, நான் என் ஃபோனில் விளையாடுறேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல கார்த்தி. சரி அப்போ நான் ட்ரிப்பு போனேன் ரீசெண்டாக, அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறியா? சரி காட்டு. ம் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சரி சரி இருக்கு. கார்த்தி நம்ம பப்ஜி விளையாடலாமா? இதைத்தான் நான் அப்போதே சொன்னேன்ல. சரி நீ அந்த ரூம்ல போயிட்டு லாகின் பண்ணு, நான் இந்த ரூம்ல லாகின் பண்றேன். ஏன் 2 பேரும் ஒரே ரூம்லேயே விளையாடலாமே? ஒரே ரூம்ல பேசினா சவுண்ட் எக்கோ அடிக்கும். சோ நீ அங்க விளையாடு, நான் இங்க விளையாடுறேன். ஓ அதுக்காகவா? ம். சரி அப்போ நாங்கள் போய் லாகின் பண்ணுறேன். ம். நீ லாகின் பண்ணிட்டு சொல்லு. சரி சரி. வரேன். ம். தலை எழுத்து உயிரை வாங்குறான். என்ன பார்த்திபா, ஜாலியாக இருக்க போல. என்னாச்சுடா? என்ன பார்த்தி, லஞ்ச் ஆர்டர் போடுறியா? இன்னைக்கும் பார்த்தி தானா? இன்னைக்கு இல்லைம்மா, நம்மளுக்கு என்றைக்கும் பார்த்திபன் தான். ஆனால் இன்னைக்கு ஏதோ ரொம்ப சோகமாகிறது. ஏன்டா பார்த்தி, எப்பயும் ஏதோ பிரச்சனையிலேயே இருப்பியா? ஜாலியாக தான் இரேன். எப்பவும் பிரச்சனை இருந்தா எப்படி ஜாலியாக இருக்க முடியும்? என்ன பிரச்சனைடா? லவ் முத்திருச்சு. சரி சரி விடு விடு. இவங்களையெல்லாம் விடு பார்த்திபா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். ஏன் நாங்கள் அவனுக்கு பண்ண மாட்டோமா? எனக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும், தரியா? இல்லைடா, இந்த ஹெல்ப்பை மட்டும் காவியா பண்ணுவா. ஏம்மா நீயே பண்ணிடுமா? அவ்வளோதானே உன் பிரச்சனை, நான் தரேன். எப்படி மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல 1000 ரூபாய் கொடுப்பியா? ஏய் பார்த்தி முன்ன மாதிரி இல்லடி, இப்போ அவன் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டான். ஸோ அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு நம்ம தான் சால்வ் பண்ணணும். எங்கள் அப்பா என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும்னு ஃபோன் பண்ணார். என்னை அவசரமாக பர்மிஷன் போட்டு வர சொன்னார். யாரா பொண்ணு? வேற யாரு, தாராதான். எங்கள் அத்தை பொண்ணு கவிதா. அப்படியா? அப்ப தாராவோட வாழ்க்கை? தாராவோட வாழ்றதெல்லாம் கனவுல தான். டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா, நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா கிட்ட சொல்லி இந்த என்கேஜ்மெண்ட்டை எப்படியாவது நிறுத்தணும். எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. தயவு செஞ்சு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா சும்மா இருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்று நடந்தாலும் நடக்கலாம். என்ன? அது உங்கள் அப்பா மண்டை. இல்லை மச்சான், சொன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. வேணா விடு. சொல்லு என்ன?
இல்லடா உங்கள் அப்பா தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லி நிற்கிறவரு. ஆ. நீ தாரா லவ் பண்ணுறேன்னு சொல்லி நின்றா ஒத்துப்பார் அவரு. நான் வேணா ஒரு பெட்டர் ஐடியா சொல்கிறேன். நீயும் தாராவும் ஓடி போயிடுங்க. சம்பவம் இவ சம்பவம் இவ செயினை பிடுங்கி உங்ககிட்ட கொடுத்து பஸ் ஏற்றி விட்டுறேன். நீங்கள் அங்கே போய் சந்தோஷமா இருங்க. என்னடா சரியா? நீங்கெல்லாம் சும்மா இருங்க. இங்க பாரு, பெர்மிஷன்லாம் போட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்க போக வேணாம். லேட்டா வீட்டுக்கு போ. உங்க அப்பாட்ட இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லி இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணு. உனக்கும் தாராக்கும் எப்படி கல்யாணம் பண்ணணும்னு அப்புறம் யோசிப்போம். இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்றது மட்டும்தான் உன் கையில இருக்கு. வாங்க அத்தை. நல்லா இருக்கீங்களா? டேய் நில்டா. டே ராமா, அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். ட்ரெஸ் எடுக்க எல்லாரும் போகணும்னு சொன்னேன்ல, ஏன் பார்த்திபா வரல? இல்லத்த, நான் பெர்மிஷன் கேட்டேன். மீட்டிங் இருந்ததால பெர்மிஷன் தரமாட்டேன்ட்டாங்க. அதனால தான் வர முடியாம போயிடுச்சு. டேய் கவிதாவுக்கு வேலை இல்லையா? அவன் நீ வருவேன் வீடியோ காலில் ஃபாரினில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ என்னடா மீட்டிங் அது இதுன்னு சாக்கு சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு நீ வக்காலத்துக்கு வாங்கிட்டு இருக்க. ராமா அமைதியா இரு, நான் பேசிட்டு இருக்கேன்ல. இதெல்லாம் பெரிய விஷயமாக்காத. பார்த்திபா, என்கேஜ்மெண்ட் வருது, ட்ரெஸ் எடுக்கணும். வீட்டில் எவ்வளோ சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் பாத்தியா? ஆமாத்த, நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? முதல்ல இருந்த மாதிரியே வீடு இருந்திருக்கலாமே. டேய் உனக்கும் கவிதாவுக்கும் தான் அந்த போர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அத்தை தான் உடனே ரெடி பண்ண சொன்னாங்க. இன்னும் 3 நாளில் உனக்கும் கவிதாவுக்கும் தனி போர்ஷன் ரெடி ஆயிரும். உன் கல்யாணத்துக்கு சீர்வரிசையா ஃபர்னிச்சர்ஸ்லாம் கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்காங்க. இன்னும் என்கேஜ்மெண்ட்டே ஆகலை, அதுக்குள்ளே சீர்வரிசையெல்லாம் வந்துடுச்சு. அத்தை, இப்போ எதுக்கு இதெல்லாம் இப்போவே பண்ணணும்? பார்த்திபா, நீ தாண்டா எல்லாமே. நீ என் மருமக இல்லையா? நான் உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தா தானே நீ எனக்கு மரியாதை கொடுப்ப. இது ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாது பார்த்திபா. வரதட்சணை சீர்வரிசைலாம் நினைக்காத. என் வீட்டு மருமகனுக்கு நான் செலுத்துற மரியாதை. கவிதா இங்க தானே இருக்க போறா. கவிதாக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். சின்ன வயசுல அத்தை அத்தைன்னு என்னையே சுத்தி சுத்தி வந்தவ. இப்ப நீ பெரிய மனுஷன் ஆயிட்ட. என்ன நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற. ஐயோ அப்படிலாம் இல்ல அத்தை. கவிதா தான் கால் பண்றா. சொல்லு கவிதா. நான் இங்கதாம்மா இருக்கேன், மாமா வீட்ல. பார்த்திபன் இப்பதான் வந்தான், பேசிட்டு இருக்கேன். ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங் இருந்துச்சா, அதான் அவனால வர முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா நீயும் கால் பண்ணிட்ட. ஓ சரி, சாப்பிட்டியா? ஒரு நிமிஷம். பார்த்திபா, என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். நீ உன் விஷயத்துக்கு நடந்துகிட்டே இருக்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுல? உனக்கு நான், அம்மா, தங்கச்சி யார் வேணா நினைக்கிறியா? உன் வாழ்க்கையை நீயே வாழ்ந்து முடிச்சலாம் நினைக்கிறியா? நீ செய்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கலடா. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அமைதியாக இருந்தால் என்னடா அர்த்தம்? விடுங்க மாமா, ஏதாவது ஆஃபீஸில் வேலையாக இருந்திருப்பாரு, 1008 பிரச்சனை இருந்திருக்கும். அந்நேரம் உட்காந்து கால் பண்ணிட்டு இருந்தால் டென்ஷன் தான் ஆகும் தேவையில்லாமல். இந்தா எங்கள் அம்மா கூட அப்படி தான் கால் பண்ணி தொலை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் கரெக்டாக தான் முக்கியமான வேலையாக இருக்கும் போதில் தான் கால் பண்ணிட்டு கோயிலுக்கு போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம்னு இருப்பாங்க. எந்திரிச்சு போடா மாமா. போடானே. சாரி மாமா. டேய் பார்த்திபா, ட்ரெஸ் எடுக்க எப்படா போகிறோம்? உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும், எங்களுக்கு எடுக்கணும். வீடை பார்த்தியா? வீடே பாதி கல்யாண குளத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. நீ என்னடானா கல்யாணத்துக்கு ரெடி ஆகாத மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருந்தா எப்படா பார்த்திபா? அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. டேய் எங்க அப்பா பிரச்சனை தான். எங்க அப்பாவுக்கு மீறி ஒரு வில்லி இருக்கு, எங்க அத்தை. அதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. சரி, நீ சொல்லு, இப்ப என்ன பண்ணலாம்?
Shellac Speciality Coating, Tara, Always Shining Shellac, Appellant Series, Luxury Paints and Wood Coating. Co-presented by Fast Track. Download Fast Track Taxi app. Powered by Sivamsam. இறையருளோடு கூடிய வளமான வாழ்விற்கு. Health Partner, Lion Date Syrup. Daily 2 spoon. Beverage Partner, Daily. Taste Daily. Taste the Daily. Associate Sponsor, 777 நன்னாரி மற்றும் ரோஸ் சர்பத். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா மற்றும் ரோஜா இதழ்களின் சுகந்தம் சாரல் குல்கந்த் வித் ஹனி ஆரோக்கியம் தரும் ஆக்டிவ் பார்ட்னர்.